ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபெஸ்டிவல் டைம் ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இந்த பார்பன் பிஸ்கட் வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சு காட்டுறேன். இதில் 2 பேக்கெட் இருக்கும். நான் அந்த மாதிரி பார்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதோட நட்ஸில் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா இது 3 எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிஸ்கட்டை நம்ம பேக்கெட்லேருந்து எடுத்து உடச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸ்வீட் நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதை பர்த்டேக்காகவும் நம்ம ரெடி பண்ணி தரலாம் குழந்தைங்களுக்கு. இது மாதிரி நம்ம பிஸ்கட்டை சின்ன சின்னதாக உடச்சிக்குவோம். இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுவீங்க பாருங்கள். இது மாதிரி சும்மா 1-2 உடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணாவே நல்லாவே வரும். ஐயோ பிஸ்கட்டில் க்ரீம்லாம் இருக்கும்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி நம்ம பிஸ்கட்டை உடைச்சிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணாவே நல்ல பவுடராக வந்துடும். அவ்வளோதான். நம்ம போயிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. நமக்கு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து அது உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம சுகரை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு பொடிச்சு எடுத்து வந்துக்கலாம். இப்போது பொடி ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம பால் பால் பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட பால் லைட்டாக சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. அவ்வளோதான், போதும். ஒரு 1.5 ஸ்பூன் பால்லே போதும். இதுக்கு நம்ம பிசைய நல்லா திக்காக வந்துடும். நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சப்போஸ் 2 நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கணுமேன்ட்டு காய்ச்சின பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக நீல ஷேப்புக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். கையிலேயே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். லைட்டாக நம்ம பால் சேர்த்ததுக்கே. இப்போ நம்ம இதை உள்ளங்கையில் வச்சு நம்ம இந்த ஒரு நீல ஷேப்புக்கு தேய்ச்சி வச்சுக்குவோம். அவ்வளோதான். இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா நட்ஸையும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். தேய்ச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த பிஸ்கட்டை ரெடி பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சிம்பிளான வேலை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம கையில் பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தேக்கி எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்துடும். எதுவுமே இதில் வேஸ்ட்டே ஆகாது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கங்க. நம்ம இதில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போட்ட இந்த நட்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அக்ரூட் வேணும்னாலும், மற்றபடி வேறு ஏதாவது பம்கின் சீட்ஸு, பாப்பி சீட்ஸ் எது போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பிஸ்கட்டை ரெடி பண்ணிடுவோம். பிஸ்கட்டில் ஒரு 2 ஸ்பூன், 2 பேக்கெட்டுக்கு 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி, நீங்கள் கொஞ்சமாக ஊற்றினாலே இப்போ நான் ஊற்றின பதத்துக்கே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சோண்டு லைட்டாக தெளிச்சிக்கிட்டா போதும். ஏன்னா ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம ஸ்வீட் ஒழுங்காக வராது. அதனால் நம்ம பிடிக்கிற அளவுக்கு, நம்ம கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு இருந்தாவே போதும். அவ்வளோதான். இன்னுக்கு மேலே பால் சேர்க்கக்கூடாது. இதில் பாருங்கள், இப்பயே ஃபுல்லாக எல்லாமே கையில் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு சுகர்லாம் தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம அந்த பிஸ்கட்லேயே க்ரீம் இருக்கிறதுனால சுகர் தேவைப்படலை எனக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பொடியாக பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட் பண்ணும் போதே அதுலேயே சுகர் வேணால் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகமாக தேவைன்னா. அவ்வளோதான்.
இப்போ நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது உருண்டைகளாக பிரிச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கோங்க. இல்லை 2 ஷேப் பண்ண போகிறேன் நான். நீல ஷேப் ஒன்றும் ஒரு ரவுண்டு ஷேப் ஒன்றும் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் இப்படி அழுத்தி தேய்க்கணும். அப்போ தான் வந்து அந்த வெடிப்புலாம் இல்லாமல் நல்லா வரும். இப்போ இது வந்து ஒரு கத்தி வச்சு சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டர் நைஃப் நான் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அந்த கேப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இதை தூக்கி வைங்க. இந்த நம்ம நட்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்டஃப்பை வந்து தூக்கி வைங்க. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இந்த வீடியோவை மேக்ஸிமம் பாஸ் பண்ணாமல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு 10 நிமிஷம்தான் இருக்குது. உங்களுக்கும் அவ்வளோ நேரம் தான் ஆகும். ஒரு 10 மினிட்ஸில் என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். காம்படிஷனுக்கு எதுலையாவது யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம இப்போது ரெடி பண்ணியாச்சு. இதே வந்து இன்னொரு ரவுண்ட் ஷேப்பும் நான் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்புவாங்க. இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பை ஜஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணி அதுலேயும் இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் வச்சு சாப்பிட்லான்னு. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த நட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால. சூப்பரான ஒரு டிஷ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஸ்வீட் ரெசிபி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.